தான் சில வருடங்களுக்கு முன் வடக்கில் ஆரம்பிக்கப்பட்டாலும் தற்போது கிழக்கு மாகாணத்தில் தமது செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் முகமாக கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற தைப்பொங்கல் விழாவுடன் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதன் அடுத்த கட்டமாகவும் எமது செயலகத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களை சேர்ந்த தமிழ் பேசும் மக்களிடம் எடுத்தியம்பும் முகமாகவே ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ளோம். கிளிநொச்சி கனவரம் துயிலும் இல்லம் பொது நினைவு கல்லொண்ட நாங்கள் கட்டுறதுக்கு அந்த இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பிரதேச சபை ஊடாகவும் போலீசார் ஊடாகவும் அதை தடுத்துனது. அவர் எதுக்காக செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய அரசியலுக்காக அந்த துயிலும் இல்லத்தை அந்த தியாகிகளுடைய நினைவாலயத்தை பயன்படுத்தணும் என்ற நோக்கத்துக்காக அவர்கள் அரசு தரப்போடு சேர்ந்து அதை தடுத்தணும். தடுத்து நிறுத்தும் போது நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. நீதிமன்றத்தில் சரியான நீதியான தீர்ப்பாக வழங்கப்பட்டது. இறந்தவர்களுக்கான நினைவு கல்லுகளை கட்டுறதும் மத நினைவாலயங்களை கொள்கை செய்வதும் சட்ட ரீதியாக தடை செய்ய முடியாத ஒரு விடயம் என்று அதற்கு நீதியான தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. 2ஆம் மாதம் 20ஆம் தேதி தான் அதுக்கான முடிவு எங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய அலுவலகம் இருக்கின்றது, வன்னியில எங்களுடைய அலுவலகம் இருக்கின்றது. இந்த அலுவலகங்களை சரியான முறையில் எங்களோட போராளிகள் எங்களோட தொடர்பு கொண்டு தொடர்பாளர்கள் ஊடாக அந்த செயற்பாடுகளை செய்வதற்கு முன்வந்து கொண்டிருக்கிற அழைப்பு இந்த நோக்கங்களை தொடர்ச்சியாக நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை நாங்கள் எல்லா இடங்களிலும் விளக்குல, திருவண்ணாமலையில, மட்டக்களப்பில் எல்லா இடத்தையும் நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் இப்ப செய்து